ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யாம் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்ரே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ரே येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो यः सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. பேஜ் நம்பர் 159. சம்பத்ய அவிர்பாவஹ ஸ்வேன சப்தாத் முக்தஹ பிரதிஜ்ஞானாத் ஆத்ம பிரகரணாத். ஏஷக சம்பிரசாதாத் அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரம் ஜோதிகி உபசம்பத்தியே ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்ற சொன்னார். ஸோ இந்த சம்பத்திய அபிர்பாவாய இந்த ஸ்வேன ரூபேனன்றது நம்முடைய முக்த ஸ்வரூபம். அந்த முக்த ஸ்வரூபத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண மதத்தில் சம்பத்திய அப்படின்றது பரஞ்சோதி, ஆவிர்பாவன்றது மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ இது வெளியில் கொண்டு வரணும். மேனிஃபெஸ்டேஷன்னா நம்மளுடைய அஜ்ஞான ரிமூவல் பண்ணுறது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த அபினிஷ்பத்தியதேன்றது அடையிறதுன்றது இருக்குது. யார்? ஜீவாத்மா பரமாத்மா. ஸ்வரூபம் முக்த ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். ஆனால் நம்மளை பார்த்தா ஆனந்த ஸ்வரூபமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. டே டு டே லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, பூர்வபக்ஷி அபினிஷ்பத்தியதே பத்தின்றது ப்ரைமரி மீனிங், ஸ்வேன ரூபேன இருக்கு இல்லையா, இது ஃபிகரேட்டிவ் மீனிங்காக வச்சுக்கோ. அது ரொம்ப பெருசாக அலட்டிக்காத. அது அப்படி தான் சொல்லுவோம். ஸ்வரூபம்னு முக்தஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லுவோம்.
இது ஃபிகரேட்டிவாக வச்சுக்கோ. சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னப்பா அப்படின்னு சொன்னல, அந்த மாதிரி நிஜமாகவே வருது. முக்த ஸ்வரூபம்லாம் இல்லை பிரதா, ஆனந்த ஸ்வரூபம்லாம் இல்லை, அது ஃபிகரேட்டிவ். அபினிஷ்பத்தியத்தை பிரைமரி மீனிங். அதாவது நீ சாதனெல்லாம் பண்ணி ஒரு காலத்தில் போய் அடையணும். இன் ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் பிகமிங் அப்படி வச்சுக்கிட்டா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சங்கரா நீ என்ன இப்படி பண்ணுற? அதாவது சித்தாந்தி சொல்கிறா, இங்கே பாரு, ஸ்வேன ரூபேன ஃபிகரேட்டிவ் அபினிஷ்பத்தியத்தை பிரைமரி இப்படி நீ சொல்கிறதா வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்னா, ஜீவாத்மா மோட்சம் இருக்க அது நாட் இன்சிடென்டல் நேச்சர், இன்ட்ரென்சிக் நேச்சர் ஆகாது, இன்சிடென்டல் நேச்சர் ஆகும். இன்ட்ரென்சிக் நேச்சர், இன்சிடென்டல் நேச்சர்னால் என்ன அப்படின்னா, இந்த டீ காஃபிலாம் இன்சிடென்டல். அதனால் நான் என்ன பண்ணுவேன், உடனே குடிச்சிடுவேன். நீ எவ்வளோ வேணால் பேசு, முதல்ல குடிச்சிடுறேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த டீயோட இது இல்லை, தாத்பரியம் இருக்கு இல்லையா. இந்த டீயோட தாத்பரியம் என்ன, சூடு, சர்க்கரை, பால் இதெல்லாம் இருக்கிறது. அப்புறம் ஒரு மிஸ்கன்செப்ஷன், அது குடிச்சிட்டா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு. நமக்கு சொல்லு மிஸ்கன்செப்ஷன் 1000 மிஸ்கன்செப்ஷன் வச்சுருக்கோம். அதில் ஒன்று டீ குடித்தா ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. இல்லை அதெல்லாம் உங்களுக்கு சொந்த தார்மீக உரிமை, அதில் நான் வரலை. நான் இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, மோட்சம் இன்ட்ரென்சிக் நேச்சரா, இன்சிடென்டல் நேச்சரா, காப்பியில் உள்ள சூடு மாதிரியா, இல்லை பர்மனண்ட்டு நேச்சரா அப்படின்றது. சூரியனில் இருக்கிறது பர்மனண்ட்டு நேச்சர், அது எரியறது. இது எப்படி கன்க்ளூஷன் பண்ணுறது அப்படின்றது இந்த பிரஜாபதி இந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி சொல்கிறாங்க. அப்போது இது கடைசியில் எண்டு அனித்தியம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஸ்வரூபம் அனித்தியம் அப்படி ஆயிடுச்சுன்னா மோட்சம்ன்றது அனித்தியம் ஆகிடும். ஸ்வரூபம் அனித்தியம் இப்போ கிடையாது, அது இன்சிடென்டல் அப்படி சொல்லிட்டா அதனுடைய எண்டு மோட்சம் சொல்கிறவன் எந்த தர்ஷனத்துலேயும் மோட்சன்றது பர்மனண்ட். அப்படி தான் எல்லாருமே பண்ணணும். நாமே மற்றவங்களுக்கெல்லாம் போகாமல் இங்கேயா வந்தோம். மோட்சம் பர்மனண்ட் க்யூர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம அதுதான் தான் கர்மகாண்டம் நமக்கு தெரிஞ்சால் கூட ஞான காண்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம், ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஓகே, அதனால் இது தது சத்தியம் சக ஆத்மா தது தோமசி அந்த வாக்கியம் வேறு இருக்கிறது. அதில் பரஞ்சோதி சம்பத்தியதே ஜீவ பிரம்ம ஐக்கியம் அது நிதர்சனமாக இருக்கிறது. அதை எப்படி சொல்ல முடியும்? இப்போ சித்தாந்தியோட கன்க்ளூஷன் என்னென்னா, வியாசர் இங்கே என்ன சொல்கிறார், ஸ்வேன என்பதில் ஹைலைட் பண்ணுறார், ஸ்வரூபம் அதில் ஹைலைட் பண்ணுறாரு. அது முக்கியத்துவம் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. புரியுதா? அது என்னுடைய ஸ்வரூபம், பர்மனண்ட்டு ஸ்வரூபம். ஓகே, பரபிரம்மஸ்வரூபம் அது அப்படின்னா இந்த அபினிஷ்பத்தியத்தை அடையிறது பிகம்மிங் அப்படின்றத என்ன சொல்லணும், ஃபிகரேட்டிவ் சொல்லணும். அதை தான் ஃபிகரேட்டிவ் சொல்லணும். முடியாது ஸ்வரூபத்தை ஃபிகரேட்டிவ் சொல்லக்கூடாது. புரியுதா? ஸ்வரூபம் பிரைமரி, அடையிறது அப்படின்றது நம்ம இப்போ சும்மா சொல்கிறோம். நம்ம புரியுதா, அடையிறது. ஏன்னா அறியாமல் இருக்கிறதுனால நம்ம அதுக்காக அப்படி சொல்கிறோம். அறியாமல் போயிடுதுன்னா அடுத்த நிமிஷமே. ரெண்டாவது சூத்திரத்தில் அதனுடைய கண்டினியூட்டி முக்தா பிரதிஜா பிரதிஜானாத் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மந்திரமாக ஆகிடுறது. ஏவம் ஏஷ சம்பிரசாதா. இதை
அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. இதை நம்ம உபநிஷத்துலேயும் நல்லா விரிவாக பார்த்துருக்கோம். இங்கே என்னென்னா சில பேர் கொண்டுக்க மாட்டாங்க, கேள்வி கேட்பான். அவனுக்கெல்லாம் இது இதுவாக இருக்கும். ஆனால் இப்படி தான் கேட்கணும். அப்போ தான் ஏன்னா புத்தியில் நமக்கு ரொம்ப கன்விக்ஷனோடு இருக்கிறது இந்த சரீர நான். அதனால தான் நம்ம விதவிதமாக சாரீலாம் எடுத்துக்கிறோம். அதில் அங்கே கண்ணாடி வேறு போட்டிருக்கான். புரியுதா? இல்லை போட்டு இப்படிலாம் பார்த்து எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. புரியுதா? புத்தியில் ரொம்ப ரொம்ப கன்விக்ஷன் இருக்குது. யூனிஃபார்ம் சாரிலேயே 2 விதம் இருக்குது. பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, சின்னதாக ஒன்று இருக்குது. புரியுதா? பார்டரில் தான் ப்ராப்ளம். புரியுதா? எப்பவுமே அதனால் இது எல்லாமே இருக்கிறது. புரியுதா? எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? எப்படியோ தெரிஞ்சு விட சொல்கிறது சரியாக இருக்கான்னு பாரு. அப்போ இந்த கன்க்ளூஷன் பண்ணும்போது இந்த மந்திரத்தை ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியத்தை, இது மந்திரம் இல்லையா, இந்த 8, 12, 3, இதை விதவிதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒரு விஷயம் இப்படியா அப்படியா இருந்ததுன்னா இந்த நிறைய பர்பு இருக்குதுல்ல, இதை தூக்கி அங்கே போட்டு ஒரு ஐடியா சொல்லலாம், இது தூக்கி அங்கே போட்டு ஒரு ஐடியா சொல்லலாம். அதனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்கு இந்த பிரம்மசூத்திரம் உதவி செய்கிறது. 4.4.1 வியாசாச்சாரியார் பிரம்ம பிராப்தி அது காலத்துக்கு உட்பட்டதா காலத்துக்கு அப்பாற்பட்டதா அதனுடைய காரணம் அவர் சொன்னார். பரபிரம்ம ஐக்கியம் சொன்னார் அங்கே. ஓகே. அதே நேரத்தில் என்ன சொல்லிட்டாரு, கிராஜுவல் ப்ராசஸா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா நம்மளுடைய ஐடியாவே அப்படி மைண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் இது போகணும். அப்படி வேறு ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். நாம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி அப்படி சொல்லுவோம். அது வேறு நம்ம பெருமையாக வேறு சொல்லுவோம். பிரமாத்தாவை ரெடி பண்ண பிறகு தான் இந்த பிரமாணம் ஒர்க் அவுட் ஆகும். இது வேறு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை நீங்கள் சொன்னது தான். புரியுதா? இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க. அப்போ இந்த கிராஜுவல் ப்ராசஸ்ஸாக இருக்கிறது. புரியுதா? கிராஜுவல் ப்ராசஸ் சொல்லும் போதே என்னன்னா ஸ்வரூபம் இல்லைன்னு ஆயிடுறது. ஸ்வரூபம் இல்லைன்னு ஆயிடுதுன்னா உபனிஷ்பத்தியத்தைன்றது ஒரு காலத்தில் அடையிறதுன்றது ஆயிடுறது. அப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னு 8.12.3 ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஜீவாத்மா செப்பரேட், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் சமுத்தாய அப்படின்னு சொன்னோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு காலையில் தான் சொன்னோம், ஒன்றுனா எடுத்துரு அப்படின்னு. ஓகே, அபிமானத்தை எடுத்துரு. அதன் பிறகு என்ன விஷயத்த சொன்னோம், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படின்றது சொன்னோம். அடுத்தபடி அடுத்த லெவலில் என்ன சொல்கிறோம், ஜீவாத்மா தன் ஸ்வரூபத்திலே நிலைத்திருத்தல். ஓகே, மிஸ்கன்செப்ஷன் மாத்திரம்தான் ரிமூவ் பண்ணினா போகிறோம். அந்த எந்த ஜீவாத்மா சொல்கிறோமோ அந்த ஜீவாத்மா பரமாத்மா. எந்த ஜீவாத்மாவோ அதுவே பரமாத்மா. இந்த ஜீவாத்மா செப்பரேட், அந்த பரமாத்மா செப்பரேட். இது போய் அங்கே போய் அடையிறதெல்லாம் இல்லை அப்படின்றது இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி வராது அப்படின்றது. இதில் என்ன தகராறுன்னா, இதே கங்கையில் 2006 ஒரு 5-6 வருஷம் எனக்கு போராட்டம் மனசில். இந்த பிரபஞ்சம் ஒன்லி ஃபார் தோற்றம் அப்படின்றான், மித்யான்றான், நாமரூபம்ன்றான், சத்தியம் இல்லை அப்படி. இதில் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு ஏன் அக்கிரமம் இருக்கிறது. இப்போ உத்தரகாசி சாமி கேட்டார், அப்போ நீ கொடுக்குறீங்களா அந்த பாதுஷா, இது பொய்யா, இந்த மலை பொய்யா, நதி பொய்யா, நீங்கள் பொய்யா, நான் பொய்யா? பாரதியார் சொன்னார் இல்லையா, ஆழ்ந்த கருத்து கருத்தில் பொருள் இல்லையோ, பிழைத்தானோ, அப்படிலாம் காட்சி பிழைத்தானோ அப்படிலாம் அதை பாட்டெல்லாம் இப்போ நான் எடுத்துக்க மாட்டேன். இந்த என்ன ஒளி படைத்த கண்ணினாய் வா, அதுக்கப்புறம்
இந்த சத்தியமித்யா வந்த பிறகு அந்த பாட்டெல்லாம் தேடி பிடிச்சி அதெல்லாம் வந்து அதை பார்த்தேன். அவருக்கும் டவுட் இருக்கு. அவர் ஒரு கவிஞர் இல்லையா, ரசிக்கிறவன். என்ன மாதிரி அவர் ரசிக்கிற அப்படி சொல்லக்கூடாது, அவரை மாதிரி நான் ரசிக்கிறேன்னு சொன்னேன். அப்படிதான் எல்லாத்தையும் ஒரு அழகு இருக்குது, ரசனை இருக்குது. இதில் வந்து கருத்து இல்லையா, பிழைத்தானா அப்படிலாம் வந்து அவரை நிற்பதுவே நடப்பதுவே அப்படிலாம் என்ன ஒரு அழகு இருக்குது, நடக்கிறது இருக்குது, ஒரு நளினம் இருக்குது. இந்த ரச்சனை இல்லாத ஜென்மங்கள் இருக்கு, அதை விட்டுருங்க. ஒரு ரசிக்க தெரிஞ்சவனுக்கு இதெல்லாம் இல்லைன்னா வேதாந்தம் வந்து ரொம்ப கஷ்டம். ரச்சனை உள்ளவனுக்கு, கவிஞனுக்கு, கற்பனை பண்ணுறவனுக்கு, அவனுக்கெல்லாம் பெரிய இடி மாதிரி இருக்கும். இந்த இந்த இது ஏற்கனவே ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக வந்தவனுக்கு இது அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். புரியுதா? இவன் நிறைய மிஸ்கன்செப்ஷனை ரிமூவ் பண்ணணும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து நிச்சயம் பண்ணிட்டு தான் ஒருத்தரில் இறங்குவோம். அது நம்ம சுபாவம். இப்போ வந்து நான் நிச்சயம் பண்ணாமையே 5-6 வருஷமாக வந்து கிளாஸு கேட்டுருக்கேன், கிளாஸும் எடுத்துட்டுருக்கேன். என் நிலைமை பாருங்கள், கிளாஸ் கேட்டுட்டே எடுத்துட்டுருக்கேன். அன்னையிலேருந்து ரன்னிங்லேயே எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்கேன். ஓகே, கிளாஸ் கேட்கும்போது நான் கேட்டுருவேன். நான் புரியுதா? சொல்லும்போது சொல்லிவிடுவேன். ஏன்னா எனக்கு எடுக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் தெரியும், புரியும். அதனால் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளத்தில் இந்த உலகம் பொய்யின்றான், புக்கு பொய்யின்றான், சொல்லி கொடுக்குறதே பொய்யின்றான். அந்த பொய்யான விஷயத்த சொல்லி பாவம் இந்த ஜனங்கள் மிஸ்கைட் பண்ணிடக்கூடாது. அது வேற கில்ட்டாக இருக்கிறது உள்ளர. ஆனால் ஒரு சிரத்தை இருக்குது, சாஸ்திர சிரத்தை இருக்குது, ஈஸ்வர சிரத்தை பகவான் கொடுத்துட்டான். அது ஒரு பெரிய பொக்கிஷா. புரியுதா? ஆனால் தேடிகிட்டே இருக்கேன். இந்த இன்ஆக்ஷன் மாத்திரம் கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகலாம், ப்ராப்ளம் ஆகலாம், எது வேணால் ஆகணும். இன்ஆக்ஷனுக்கு போகக்கூடாது. அதனால் நான் ஆக்ஷனில் தான் இருக்கேன். நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கானா, ஆனால் பொருள் வரல, புரியல. புரியுதா? பசிக்கல, தூக்கம் வரல, ஜெயிரி போராட்டம். எது போராட்டம்? உலகம் இருக்கா இல்லையா, இந்த உடம்பு இருக்கா இல்லையா, இந்த உறவுகள்லாம் இருக்கா, உடமைகள்லாம் இருக்கா இல்லையா, ரெண்டில் ஒன்று தெரியணும். புரியுதா? இந்த ஜனங்க கேட்டால் அது உண்மையா இது உண்மையான்னு, அந்த மாதிரி நம்ம கொஸ்டின், இது உண்மையா பொய்யா, இது தெரிஞ்சால் தான் ஃபர்தர் ஸ்டெப்பு போகிறது அப்படின்னு. அதனால் உங்களுக்கு புரியவே தெரியாது அந்த அவஸ்தை. பிரசவ வலி வந்தவனுக்கு பிரசவ வலி தெரியலையா, அந்த மாதிரி ஒரு பிரசவ வலி. அதுவும் இந்த பொண்ணுங்கள்லாம் 10 மாதம்தான். புரியுதா? அதுவும் லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸ் தான். ஓகே, ஒருத்தி வந்து அரண்டு பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணி இதுவாகி, அப்புறம் அவளுக்கு ராத்திரி போயிட்டு சிசுலாம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சாந்தமாக குங்குமெல்லாம் வச்சு அந்த பனிக்கூடம் இதுவாகிடுச்சு அப்படின்னு. புரியுதா? அது மாதிரிலாம் ஒரு நிறைய இது கண்வ மகரிஷி சாஸ்திரம் இல்லையா, அது பல துக்கத்துக்கு விபூதிட்டு இருக்கேன். புரியுதா? அதெல்லாம் வந்திருக்கிறது, அது தனியாக. ஓகே, ஆனால் நமக்குள்ளே ஒரு போராட்டம். ஓகே, ஸ்ட்ரகிள்னா எப்படி ஸ்ட்ரகிள்னா, ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன் நான். இதுக்கு மேலே ஸ்ட்ரகிளோட 5-6 வருஷமாக சுமந்துட்டுருக்கணும். இதை முடிக்கணும், இல்லைன்னா நம்ம நிறுத்திடணும். பாடம் நடத்துகிறதே நிறுத்திடணும். எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? பொய்யே எப்படி சொல்லிக் கொடுத்துட முடியும்? நமக்கே டவுட்டாக இருக்கும்போது எப்படி சொல்லி கொடுத்துருக்க முடியும்? நேராக போய் கங்கைக்கு போனேன். 2:30 மணிக்கு கங்கைக்கு. முந்தா நாள் 2:30க்கு போனேன். அப்படின்னா இந்த 2:30க்கு போன கங்கைக்கும் அன்னைக்கு போன 2:30 மணிக்கு போன கங்கைக்கும் வேறு வேறு. அன்னைக்கும் ஃப்ளட்டு மழை, இன்றைக்கும் ஃப்ளட்டு மழை. ஏதோ உபக்கிரம உபசம்காரம். இப்படிதான் அங்கே நான் மாத்திரம்தான் இருக்கேன் அந்த 2:30 மணி கங்கையில். இங்கே தான் தயானந்தாஸ். ஃப்ளட்டு வருது, மழை வருது. அது ஒரு இது இருக்கும். இந்த சௌமிய நாராயணில் காட்டுவான் அந்த படத்தெல்லாம், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த பெரிய இது இருக்குமே திரை, தெரியாது உங்களுக்கு? அக்ஷர்தாமில் இருக்கும் பெரிய திரை. அதுவும் நம்ம விஐபி சீட்டில் போய் உக்காந்திங்கன்னா அந்த தண்ணி வந்து மேலே வந்து விழுற மாதிரி இருக்கும் எஃபெக்டு. அந்த மாதிரி இது வந்து தண்ணி வந்து விழுறதில்லை, உழுந்துட்டே இருக்கு. இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்கு. புத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கு. புத்தி இது இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்கு. இது இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ஆச்சு பாருங்க. ஓ
அது வந்து புரியாது அப்படின்றது புரிஞ்சுட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அது புரியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அநிர்வச்சனீயம் தான். அதுதான் சுவாமிஜியும் அன்றைக்கி இதில் சொன்னார், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில், புரியுதா, இனாகுரேஷன் கிளாஸில். ஸோ அப்படி அது சத்தியம் சொல்ல முடியாது, அது வந்து இல்லை அசத்துன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து சத்தியம்னு புரிஞ்சு வச்சுட்டதுனால ப்ராப்ளம். எனக்கு தெரியுமே அப்படின்வான். நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படி சொல்லுவான். 2 கண்ணால் பார்த்துட்டேன்னு அர்த்தம், பிரத்யக்ஷம் சத்தியம் அப்படின்றது அப்படி வருது. அப்படி நமக்கு புத்தியில் கன்விக்ஷன் இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்போது அன்னைக்கு 5-6 வருஷமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தானே அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ பிகமிங் தானே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்புறம் இவ்வளோ வந்து 2775 விஸ்வரூப பாராயணா 76 இப்போ சொல்ல போகிறான். சாயந்தரம் அப்படி சொன்னேன்ல காலையில், நம்பரையாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா? அதுவும் ஈஸியாக இருக்கு. 2775 அது 6 ஆக போகிறோம், புரியுதா? இது வந்து 2006 நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு இருந்த அந்த ப்ராப்ளம்லாம் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, ஃபுல் ஓப்பன். அதுதான் அதுக்கப்புறம் எப்பயுமே ஆனந்தமாக இருப்பேன் நான். என்ன ஏன்னா துக்கம் பிடிக்காது, இப்போ யாருக்குமே பிடிக்காது. ஆனால் துக்கத்தை கொண்டாடுறதில் சில பேருக்கு பிடிக்கும். இதெல்லாம் பிகமிங் இல்லை, இவர் அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கான மென்டல் ப்ரிப்பரேஷன், புரியுதா? சத்தியத்துக்காக இல்லை, அந்த அறியாமை இருக்குல்ல அதை நீக்கணும். அதுக்காக நிறைய ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கும். அது இங்கே இருக்க விஷயம். இந்த அர்ஜுனன் வந்து அவஸ்தப்பட்டதை பார்த்துருக்கோம். தேவேந்திரன் வந்து 101 வருஷம் அவஸ்தப்பட்டிருக்கான். இப்படிதான் நான் 5-6 வருஷத்துக்கு ரொம்ப பீத்திக்கிறேன் நான். இப்படிதான் அவன் 101 வருஷமாக வந்து தேவேந்திரன் அவனே வந்து அவளை அவஸ்தப்பட்டிருக்கான். அதனால் இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு சாதகர்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். இன்னது இப்போவே இருக்குன்றீங்க, ஆனால் இப்போவே பிரச்சனையும் இருக்கு, 2 சேர்ந்து இருக்குமா அப்படின்னு கேள்வியெல்லாம் வரும். அப்புறம் சேர்ந்துலாம் இருக்காது, அறியாமையில் இருக்கிறன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். இது இந்த அப்போ என்ன பண்ணணும், ஒழுங்காக கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? பிரார்த்தனையோடு கேட்டுக்கிட்டே இருக்கணும், குரு பக்தியோடு இருக்கணும், புரியுதா? இவர் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? 4 கேள்வி கேட்டு இவரை மடக்குவோம் அப்படின்னு அப்படிலாம் கேட்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். கேட்டலாம் சரியாக போயிடும். ஏன்னா உபநிஷத்து மேலே உபநிஷத்து என்ன சொல்கிறது, அத்தரை இங்கே பிரம்ம சமுஷ்ணுதே, இங்கே இப்போவே, ஏன் சர்வ கதா நித்யா, புரியுதா? அதை இப்போவே இங்கே இருக்கே தெரிஞ்ச முடியும். பிரம்மலோகத்துக்கெல்லாம் போய் பிராப்தியெல்லாம் கிடையாது, அது புரியுதா? அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. அப்போது மகா வாக்கியத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, புரியுதா? மகா வாக்கியத்தை விட்டுடுறாங்க. சில பேர் இம்பார்ட்டன்ட், நான் ஒன்று படித்தேன், நான் எல்லோரும் ஒரே ஃபைட்டு. நான் உன்கிட்ட தானே சொன்னேன், என்கிட்ட எப்படி சொன்னேன், நீனே பண்ணியிருப்ப, நீ சண்டை போடாதீங்கோ, முகூர்த்தம் முடிய போகிறது, திருமாங்கல்யம் டேபிளில் வச்சுட்டு வந்துட்டானா, அதுதான் கல்யாணத்தோட இம்பார்ட்டனே, புரியுதா? அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அதுவும் இப்போ இல்லாமல் படித்தேன். அந்த இது ஆன்லைனில் மேரேஜ் பண்ணிக்கிறானா, ஆன்லைனில் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் தெரியல. அப்படியே ஆன்லைனில் இப்போ ஷாக்காக கூட நடத்துகிறான், புரியுதா? எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த சரீரத்தை நான் இல்லை, அது அனித்தியம் அப்படின்றத இது நான் இல்லைன்னு தெரியாமல் இருந்தால் கூட நான் பிரம்மன்றதை நீ கன்விக்ஷன் பண்ணி, இப்போ சங்கரமடத்தில் கடைசியில் என்ன சொல்லிட்டு வந்தேன் நான், முதல்ல புத்தியில் நீ பிரம்மன் கன்விக்ஷன் பண்ணிக்கோ, அப்புறம் உனக்கு என்னென்ன கஷ்டப்படுறியோ ஆஸ் யூஷுவல் நீ கஷ்டப்பட்டுக்கோ, அதுக்கான ரெமெடிலாம் டெஃபினட்டாக கிடைக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப இந்த கங்கா எனக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்கிறதுல முக்கியமான மிஸ்கன்செப்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்கிறது, புரியுறதா? அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு ஆள் நம்ம திருவல்லிக்கணியில் இருக்கார். ஓகே,
ஆமாம், பார்த்தசாரதி மீசக்கார சுவாமி. ஓகே, அது பாரதியாருக்கு பிடிக்கும், அதனால் எனக்கும் பிடிக்கும். அவர்கிட்ட போய் கேட்பேன் நான், கும்பலாக இருக்கும் பாரு, ஞானத்தை கொடுத்துரு, விவேகத்தை கொடுத்துரு, வைராக்கியத்தை கொடுத்துரு, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து பிரார்த்தனைன்னா இதுதான் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன். புரியுதா? இதோ இவரை கிருஷ்ணமூர்த்தி கூட வர சொல்லினேன், பல தடவை ஏமாற்றிடுவார். புரியுதா? ஆனால் நமக்கு எங்கே போகிறதாலும் போவேன் நான். அவன் எப்படி சொன்னாலும் கூட போய் கேட்பேன், இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு. பரீட்சை எனக்குள்ளே பார்ப்பேன், அவர் எப்படி சொல்கிறாரு, இல்லை எனக்கு புரியுறதா அப்படின்னு பார்ப்பேன் நான். புரியுதா? இப்படி அதில் ஒரு தாகம், வேகம் அப்படி இருக்கும். அப்படி இது ஒரு ரொம்ப நாள் நம்ம ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிகிட்டே இருக்குது. ஆனால் அது எது வரைக்கும் அப்படின்னா, அந்த சில சமயம் அந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த கழுத்தில் போட்டிருக்க செயின் அருந்து விழுந்துட்டுன்னா படபடப்பாக இருக்கும். படபடப்பாக இருக்குன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்டெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஓட வேண்டியிருக்கோம். ஓட வேண்டிட்டு அப்புறம் ஒரு மூச்சாயிடும். இப்போ நடக்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நடந்தீங்களா? இல்லை நடந்தீங்க இல்லையா? ஸோ நடந்து 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 ஈஸ்வரா, அதுவும் இவர் வாங்கி கொடுத்தது 5 பவுனு, இதுக்கு பதில் வேறு சொல்லணும், நிறைய சென்டிமெண்டலு, அப்புறம் கில்ட்டு, கொஸ்டின்னு நெஞ்சுக்கிட்ட இப்படி கை வச்சுக்கும் போது இங்கே தான் இருக்கு. அந்த அறுத்த செயின் இங்கேயே விழுந்து கிடக்கிறது. இது என்கிட்டயே இருக்குன்னு தெரியாத வரைக்கும் என்ன பண்ணோம், ஓடிகிட்டே இருக்கணும், வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும், டாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் நெஞ்சுக்கிட்ட அப்படி வச்சுன்னா அது சரி, அகம் சேத்திரஜா. ஓ, இந்த ஓன்றது வேற. புரியுதா? எல்லாம் முடிஞ்சிருத்துன்னு அர்த்தம். புரியுதா? அது வரைக்கும் சுற்றுன்னு சுற்றணும். இந்த பூரி சுற்றும்ல, அப்படி போட்டிங்கன்னா எண்ணெயில் கர்ன்னு சுற்றணும். அப்புறம் பஃப் ஆகி அப்படி நிற்கும். அப்புறம் ஸ்தித பிரஜம் தான், அப்படியே நின்றுருக்கும். நீ அந்த ஜலடை மாதிரி இருக்கிற கரண்டியில் அப்படி நிற்கணும். அப்படியே எண்ணெயெல்லாம் விட்டுட்டு போடணும். வீட்டில் உங்கள் வீட்டுக்காரை பிடிக்காதுன்னா எண்ணெயோடு போட்டு கடைசி காலத்தில் அவஸ்தைப்பட வைக்கணும். எப்படியோ உன் இஷ்டம். ஓகே, இதெல்லாம் கிராஜுவல் ப்ராசஸ். புரியுதா? வெளி தோற்றத்துக்கு நமக்கு தெரிஞ்சாலும் உள்ளர இருக்குது. இப்போ ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, இது ஒரு ஈவெண்ட் கிடையாது, இது ஒரு ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் கிடையாது. இந்த ராங் நோஷன், ஒன்லி ராங் நோஷன், அதை மாத்திரம் எடுத்துட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லணும். முக்த பிரதிஜானாத். வியாசாச்சாரியார் 8-12-3 மந்திரத்தில் ஸ்வேன சப்தாத், அதில் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறார். புரியுதா? வியாசருடைய ஸோ இதில் நீ ஸ்வரூபம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டால நீ இப்போவே அதில் இருக்க. ஏன்னா ஸ்வரூபம் நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன, சுபாவத்தை பற்றி பேசின்னு இருக்கோம். புரியுதா? சுபாவம் வேறு, ஸ்வரூபம் வேறுன்றதை டிஸ்கிரிமினேட் பண்ண. புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஐ ஆம் த ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்கே பூர்வபக்ஷம் மந்திரத்தோட சாராம்சம்னா, ஜீவாத்மா அனாத்மா சரீரத்தை விலகி பரமாத்மாவை அடைந்து தன்னுடைய இயற்கையில், இயல்பில், நேச்சுரல் இதில் ஒன்றாகிறான் அப்படி இந்த மந்திரம் சொல்கிறது. ஜீவாத்மா தன் ஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறான். இதில் பூர்வபக்ஷியோட டவுட் என்ன டவுட்டுன்னா, ஜீவாத்மா தன் ஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறான் அப்படி தான் உபநிஷத்தில் போட்டிருக்கு. புரியுதா? நீர் என்ன சொல்கிறீர், ஸ்ருதி வாக்கியத்தில் இருக்கிறத விட்டுட்டு உபநிஷத்தை இது முக்தஸ்வரூபம் அப்படி கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். புரியுதா? அதில் நிலை பெறுகிறான்னு தான் போட்டிருக்கேன். புரியுதா? நீங்கள் வேறு மாதிரி மாற்றி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எங்களை புஷ் பண்ணுறீங்க. சில பேர் புஷ் பண்ணுவான். புரியுதா? அடாவடித்தனமாக பண்ணுவான், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. புரியுதா? நம்ம அப்படியே கம்முன்னு இருக்கோம். இந்த மாதிரி அடாவடித்தனமாக பண்ணும்போது வாதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க, அப்படியே பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு வேறு மாதிரி மாற்றி வச்சிடணும். புரியுதா? சண்டை இப்போ நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. புரியுதா? அதனால எங்கேயுமே வாக்குவாதத்துலையோ சண்டை சச்சரவுலையோ அப்புறம் நீ பண்ணின நியாயத்தை நிலைநிறுத்தக்கூடாது. புரியுதா? ஏன்னா அவனுக்கு புரியாது, நமக்கும் சொல்ல முடியாது, சொல்லவும் தெரியாது. சரிங்க அப்படியே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்.
இன்னும் நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், இது 100வது தடவை நீ சரிங்க பண்ணிடுறீங்கன்னு சொல்கிறேன். வேறு என்னங்க செய்கிறது அப்படின்னு நான் அவங்ககிட்டே கேட்கணும். புரியுதா? ட்ரை பண்ணுறோம், நான் ட்ரை பண்ணுறோம். அதனால் முதல்ல 3-12-3 இந்த மந்திரம் இருக்க, இதை குருடன் பார்த்த கதையாக இருக்கிறது. 8-12-3 இந்த பிரஜாபதி வித்யா 8லேருந்து 7 செக்ஷன் இருக்க. அது 8லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற செக்ஷன். இந்த பக்கம் 6ல் இருக்கிற செக்ஷன் நிர்குண பிரம்மம். புரியுதா? இந்த 8வது அத்தியாயம் 7வது செக்ஷன் பரமாத்மா பற்றி என்ன சொல்கிறது? கவனி, என்ன சொல்கிறது? அதுக்கு முன்னாடி நீ போகணும். 8-7-1 ஆரம்பத்தில் போகணும். சாந்தோக்கிய உபநிஷத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சாந்தோக்கிய உபநிஷத்தும் பிரகிருதாரிய உபநிஷத்தும் ராமகிருஷ்ண மட்டில் ஆசுதோஷானந்த பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லாக விளக்கத்தோடு போட்டிருக்காரு. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஸோ யக ஆத்மா அபகத பாத்மா விஜ்ரோ விமிருத்யு. என்ன பாப்மா? அபகத பாப்மா. விஷோகா விஜிகத்ஸா அபிபாஷகா. இது வரைக்கும் ஒரு ரேஞ்சு. இன்னொரு ரேஞ்சு சத்தியகாமஹா சத்திய சங்கல்பகா சக அன்வேஷ்டவ்யா. பிரஜாபதி ஒரு விளம்பரம் பண்ணினார். ஓகே, ஒரு போர்டெலாம் பண்ணி நம்ம 108 கிளாஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் தொடர் வகுப்பு எடுப்போம்னு சொன்னேன். ஒருத்தன் கேட்டான், தொடர்ந்து சாமி எடுத்துகிட்டு இருப்பாரா, நம்ம அப்பப்போ இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஆமாம், யார் தொடர்ந்து எடுப்பார். இந்த சைக்கிளாக சுற்றிட்டு இருப்பான் பாரு தொடர்ந்து, பழைய காலத்தில். அது மாதிரி அவர் எடுப்பாராம், இவர் அப்புறம் ஜாயின் பண்ணிப்பாரான். அப்படி எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்குது பாரு. அது மாதிரி இப்போ பிரஜாபதி மேலேருந்து ஒரு நோட்டீஸ் போட்டார். அப்படி சக அன்வேஷ்டவ்யா சக விஜிக்னாஸ்தவ்யா. யார் ஒருவன் பரமாத்மாவை தான் தேட வேண்டும், அதைத்தான் அறிய வேண்டும், அப்படிலாம் அவர் போட்டார். அந்த பரமாத்மா முக்தஸ்வரூபா. அந்த பரமாத்மா எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? முக்தஸ்வரூபா. அபஹத பாப்மா, அனைத்து பாபங்களிலிருந்து விடுபட்டவர். அவருக்கு பாபம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. யாருக்கு? பரமாத்மாவுக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன? செகண்டு விசரகா. விசரகான்னு என்ன? முக்கியமானது மூப்பு கிடையாது. இருக்கிறதுலே தொல்லை எதுன்னா வயோதிகம் தான். ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். 20 வயசுலேயே சொன்னேன் நான், மூப்பு கஷ்டம் அப்படின்னு. புரியுதா? வயோதிகம் கஷ்டம், வந்தவங்களுக்கு தெரியும். புரியுதா? இவருக்கு கிடையாது. யாருக்கு? பரமாத்மாவுக்கு கிடையாது, வயோதிகம் கிடையாது. புரியுதா? நல்லா இருக்கு. விமுர்த்தியோ, மரணம் கிடையாது, மரணமற்றவர். முக்கியமானது விஷோகா. சோகம் கிடையாது அவருக்கு. சோகம்லாம் கிடையாது. யாருக்கு? பரமாத்மாவுக்கு. கரெக்டாக தான் சொல்கிறீங்க. பரமாத்மாவும் கிடையாது. அதில் என்ன நாங்கள் என்ன மாற்றுக்கத்தான் சொல்கிறோம்? விஜிகத்ஸகா அப்படின்னா அவருக்கு பசி கிடையாது, பசிக்காது அவருக்கு. நீ நைவேத்தியெல்லாம் ஏன் அவர் சாப்பிட்றதில்ல? அவர் பசிக்கல, அதில் தான் முழுக்க கிடைக்கிறது திருப்பி நமக்கு. அபிபாசகா, தாகமற்றவர். எப்போ பசி இல்லையோ அப்போ தாகமும் இருக்காது. புரியுதா? சத்தியகாமகா, எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ணினவர். அவருக்கு இன்னும் வாண்டிங்லாம் இல்லை. அப்புறம் சத்திய சங்கல்பகா, அவருக்கு சங்கல்பம் தடையில்லாமல் இருக்கும். சங்கல்பே சித்திக்கு. புரியுதா? அவர் நினச்சதை சாதிச்சுடுவார். ஓகே, அப்படியே நினைக்கும் போது அப்படியே வந்துடும். புரியுதா? இப்படிப்பட்டவர். உபனிஷத்து சம்சார நிர்முக்தா பரமாத்மா, சம்சார நிர்முக்தா பரமாத்மா பற்றி தான் எதில் 8-7-1 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு முதல்ல. இந்த அப்பேற்பட்ட பரமாத்மாவை அறிந்தவன் சர்வான் லோகான் சர்வான் காமான் ஆப்னோதி. இதை தைத்திரியத்தில் தானே வருது. இதை விவரமாக சொல்லியிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக. அங்கே நீங்கள் போய் பாருங்களேன். அதில்
அப்படியே அப்பவே நம்ம பிரம்மன் ஆகிட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வரும் நம்ம. புரியுதா? இப்போ இந்த அசுர கூட்டத்தினுடைய தலைவன் இருக்கான விரோச்சனன், அவனுக்கு ஒரே கிளாஸ்லேயே க்ளோஸு. இந்திரன் மாதிரி இதை திருப்பி பார்த்தான். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? முக்த பரமாத்மா, முக்த பரமாத்மா, முக்தஸ்வரூபா. இப்போ ஆரம்பமே தகராறு இருக்கு. விஸ்வஜீவா, விஸ்வஜீவா பரமாத்மா அப்படி உபநிஷத்து சொல்கிறது. ஓகே, இதில் ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிற ஜீவா இருக்கான் இல்லையா? இப்போ நம்ம யார்? விஸ்வா. புரியுதா? நம்ம விஸ்வா, ஏதோ வச்சு பேர் இருந்தால் கூட நம்ம இப்போ ஜாக்கிரத அவஸ்தையில் இருந்தால் விஸ்வா. இந்த விஸ்வ ஜீவா பரமாத்மா, இதுதான் மகா வாக்கியம். விஸ்வ ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா ஐக்கியம். சாந்தோக்கியத்தில் விஸ்வ ஜீவாத்மா பேர் என்ன சொல்கிறதுன்னா அக்ஷி புருஷா, அக்ஷி புருஷா. ஸோ அது எங்கே சொல்கிறது? 8, 7, 4 சாந்தோக்கியம். அக்ஷி புருஷா அங்கே வந்து அறிமுகப்படுத்துறது அந்த அக்ஷி புருஷாவை. ஓகே, அதாவது லிமிட்டட் ஜீவாத்மா அண்டு லிமிட்லெஸ் பரமாத்மா, லிமிட்டட் ஜீவாத்மா அண்டு லிமிட்லெஸ் பரமாத்மா அப்படின்னு உபதேசிக்கிறார் பிரம்மாஜி. கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். லிமிட்டட் ஜீவாத்மா, லிமிட்லெஸ் பரமாத்மா அப்படி வந்து வந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார். யார்? ஒருத்தன் தான் வந்தான், அவனுக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது? கன்ஃபியூஸாக டைரெக்டாக விஷயத்தை சொல்லிட்டான், இப்போ சொல்லிட்டு போகிறான். இல்லை, நிறைய பேர் டைரெக்டாக விஷயத்துக்கு வாங்கலஞ்சு ஏதோ சுற்றி வளைச்சி பேசுகிறீங்களா அப்படி சொல்லுவான். டைரெக்டாக சொன்னால் உனக்கு புரிஞ்சிடுமா? அவனு அப்போ தான் புரியும். அப்போ குரு அறிமுகப்படுத்துறது ஜாகிரத ஸ்தூல சரீர அபிமானி விஸ்வா, அது வந்து பரமாத்மான்னு சொன்னால் இப்போ நம்ம விஸ்வனாக இருக்கோம், நம்ம பரமாத்மா சொல்கிறது உபனிஷத்து, அது வந்து வாச்சியார்த்தத்தில் பொருந்தலை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? புத்தியோட லட்சியார்த்தத்துக்கு போனோம். லட்சியார்த்தம் என்ன? பாகத்யாக லக்ஷணையா. ஆத்மா கக, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வெதிரிக்தார். அது மாத்திரமா? பஞ்சகோஷ விலக்ஷணா. அது மட்டுமா? அவஸ்தாத்ரய சாட்சி. முதல்ல நெகட்டிவாக தான் சொல்கிறது, அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவாக சொல்கிறது. சச்சிதானந்த ஸ்வரூபக சன். இப்போ சப்போஸ் நீ வந்தோடனே சச்சிதானந்த ஸ்வரூபக சன் சொன்ன, நீ எனக்கு இதில் வேற அபிமானம் இருக்குது, ஸ்தூலத்தில் அபிமானம் இருக்குது, எல்லாத்துலேயும் அபிமானம் இருக்குது. அப்புறம் ஜாக்கிரதை வந்து சத்தியமாக இருக்கிறது, எல்லாமே சத்தியமாக இருக்குது. புரியுதா? அவள் கனவு கண்டதுக்கு முடித்த பிறகு அதுக்கு விபூதி விட்டுருக்கேன் நான். கனவு கண்டதுக்கு அதில் பயந்து போயிட்டா, எல்லாம் சரியாயிடும்னா அப்படியே நடக்கும். இதெல்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது. புரியுதா? அப்புறம் நீ வந்து நான் இப்படி கிளாஸ் எடுத்தீங்களா, அவளுக்கு ஏன் விபூதி விட்டீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் என்ன வேணால் பண்ணுவேன். நான் அடுத்தது கிளாஸுக்கு வரணும்ல. கொஞ்ச நாள் உனக்கு இப்போ புரிஞ்சது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு புரியப்படுது. அவ்வளோதான், லேட்டாக புரியும், அவ்வளோதான். ஒரு வெயிட், பொறுமை இருக்கணும். அப்புறம் லக்ஷார்த்த ஜீவா என்பது விஸ்வ சைத்தன்ய பரமாத்மா, சைத்தன்ய ஏக்கம், பாகத்யாக லக்ஷணையா புரிஞ்சுக்கோ அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. அப்போ பிரம்மாஜி ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட தெல்ல தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு, ஏதத்து அமிர்தம் அபயம் ஏதத்து பிரம்மேதி. அது அபயம், அது அமிர்தம், அது பிரம்ம இதி. அதுதான் நீ. அந்த விஸ்வ ஜீவா இருக்கான, அது வந்து அபயம் அமிர்தம் சொல்லிகிட்டே இருப்பார். புரியுதா? ஆனால் இந்த இந்திரனுக்கும் இந்த பிரஜாபதிக்கும் உள்ள
டீலிங் பாருங்கள். இப்படிதான். ஆனால் இவ்வளோ தான் சொல்லுவார், அதுக்கு மேலே சொல்ல மாட்டார். எக்ஸஸ் எல்லாம் நான் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டார். புரியுதா? இப்போ தான் புரியுது, ரொம்ப வருஷம் கழிச்சு புரியுது. பிரம்மாஜி மாதிரியே சொல்லிடலாமே அப்படின்னு. ஏன் போயிட்டு என்ன, ஆனால் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதா? பண்ணால் தான் இவ்வளோ பேர் வருவாங்க. இல்லைன்னா பிரஜாபதி மாதிரி ஒரு ஆள் இருப்பான். இன்னொரு சுவாமி இருக்கார், எங்கள் சுவாமி, அவர் பேர் சொல்ல மாட்டேன். ஏன் சுவாமி இப்போ யாரும் இல்லையா? யாரும் ஒரு பயில வரலதில்லை. நீங்கள் மாத்திரம் தான் இருக்கீங்களா? நான் மாத்திரம் தான் இருக்கேன். ஏகாந்தமாக இருக்கேன். அது ஒரு சௌரியமாக இருக்கும். இந்த ஏகாந்தமாக ஆனந்தமாக இருக்கும். புரியுதா? ஏன்னா தொந்தரவு இல்லை பாரு. புரியுதா? அது இல்லை ஏகாந்தம். ஏகாந்தது ஏக பரம்பொருளோட இருக்கிறது. ஏக பரம்பொருளோடு இருக்கிறது இல்லை. அங்கேயும் தப்பு வருது பாரு. அகங்காரம் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு பாரு. அந்த ஏக பரம்பொருள் நானாக இருக்கிறேன், அதுதான் ஏக்கம். அப்போ இந்த இடத்துல வந்து அக்ஷினி புருஷகா ஜீவா, மரணமற்றவன், பயமற்றவன். அந்த ஜீவாவே பாகத்தியாக லட்சணையா பண்ணின பிறகு விஸ்வ சைத்தன்யம் பிரம்மேதி இந்திரனுக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் வாச்சாரத்திற்குரிய சரீரத்திற்குரிய விஸ்வ பரமாத்மா ஐக்கியம் என்பது சரீரம் பலவிதமான உபாதைகளை கொடுக்கறது. இதெல்லாம் உபாதையை கொடுக்கறதுனால தான் இதுக்கு பேர் உபாத்தின்னு பேர். அப்படி வச்சுருக்கானு தெரியல, நான் சும்மா சொல்கிறேன். இது எப்போ பார்த்தாலும் உபாத்தியாக இருக்குது அப்படின்னு. புரியுறதா? உபத்திரம் கொடுப்பான் சில பேர். புரியுதா? அவன் உபத்திரன் தான் வந்தான். புரியுதா? சில பேர் அப்படி அதுக்காகவே பிறந்திருப்பான், உபத்திரம் கொடுக்குறதுக்காகவே பிறந்திருப்பான். நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து இந்த சரீர விஸ்வன் வந்து வந்து பிரம்மனாக இருக்காது அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்தான். புரியுதா உங்களுக்கு? விஸ்வந்தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் புரிஞ்சுத்த அவனுக்கு. ஓ கரெக்டா, அப்படிதான் விஸ்வ சைத்தன்யம் பரமாத்மா அப்படின்னு. ஆனால் அதில் கஷ்டம் இருக்கு. ஓகே, திருப்பி வந்த பிறகு ரெண்டாவது பாதத்தில் போகிறான். செகண்ட் பாதம், அதாவது பிரதம பாதம் இவரே யாக்ஞவல்கியாரே ஜனகர்கிட்ட எனக்கு எல்லாம் ஐநோ வெரி வெல் இப்படி தான் சொல்லுவான். முதல்ல சிஷ்யன் வரான்ல, ஐநோ எவ்ரி திங். நம்ம பேசும்போது வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவோம். இப்போ இல்லை, எப்பவுமே ஞானத்துக்கு முன்னாடி சரி, ஞானத்துக்கு பின்னாடி சரி. தெரியாதுன்றது தெரிஞ்சுக்கிறது இருக்க, அதுக்கு ரொம்ப விலை கொடுக்கணும். புரியறதா? ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா அது தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு போயிடுவோம் நம்ம. அந்த நேரத்தில் கதை ஆனால் சரி, முடிஞ்சால் சரி. புரியுதா? அப்போது அதாவது நீங்கள் வகுப்பு கேட்க 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 வாயை பொத்தணும், காது கேட்கணும். புரியுதா? திருப்பி கூடவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு தெரிஞ்ச அந்த ஒக்காபுலரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு காட்டிடக்கூடாது. சூக்ஷ்மம் சரி, தைஜசன் சைத்தன்யமே பரமாத்மா. அக்ஷினி புருஷன் சொன்னாரா, இங்கே சொப்பன புருஷகான்றார். புரியுதா? சொப்பன புருஷா சூக்ஷ்ம சரீரம், தைஜச சைத்தன்யம் பரமாத்மா ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, இது வந்து இந்த தைஜசன் சூக்ஷ்ம சரீரம் இருக்க அதுபடி போனான். போயிட்டு இது வந்து சரிப்பட்டு வரலையா, அங்கேயும் வேற எல்லாம் ஆள் இருக்கு, அங்கேயும் பயம் இருக்கிறது, நாய் துரத்தனா ஓட வேண்டியிருக்கு. இந்த சொப்பனத்துலேயும் அதுலேயும் நிம்மதி இல்லை. புரியுதா? இது தைஜசன் வந்து அது அபயம், வேற சொல்லிருக்காரு அபயம் அமிர்தம் சொல்லிருக்காரு. இப்போ இந்த செகண்டு தைஜசன் வந்து சைத்தன்ய பரமாத்மா ஆகாது போல இருக்கு. திருப்பி ரிட்டர்ன் வந்தான். சீக்கிங் ஹெல்ப். நமக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் ப்ரொமோஷன் கொடுப்பான். அப்புறம் ஏதாவது ஒரு நம்ம எப்படி ஸ்கூலில் ஸ்கேல் கொடுப்போமா, அதுபோல் ஏதாவது ஒரு இது கொடுப்பான், ஒரு மொமெண்ட்டோ கொடுப்பான். ஓகே, நீ தான் வந்து இந்த கில்லாடி கிங்கு அப்படின்னு சொல்லி அப்படி கொடுப்பான். அவன் வேலை வாங்கிறதுக்காக இவர் ஒரே சந்தோஷமாயிட்டார். நம்மளை ப்ரொமோஷன் சொல்லி நம்ம 4 பேர்கிட்ட, இதுக்கிட்ட 4 பேர் தான் அந்த ஆஃபீஸில் என்ன ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு 10-20 ஆஃபீஸை கூப்பிட்டு வச்சு அதில் நம்மளை ஏதாவது அட்மையர் பண்ணால் பரவாயில்ல. அவன் ஆஃபீஸுக்குள்ளே அப்படி தான் இருக்க பண்ணல.
அது ஒரு பெருமை அடிச்சிருப்பான். ஒரு புரியுதா? வீட்டில் இருக்கவங்களாம் சந்தோஷமாகிடுவாங்க. ஓகே, எல்லாருக்கும் அதில் ஒரு அல்ப சந்தோஷம் இருக்குது. இது ஒரு டிகிரியோ ஒரு இது கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் அனுபவிக்கணும். இதெல்லாம் அறியாமையில் இருக்கும்போது அனுபவிச்சிடணும். புரியுதா? அப்புறம் அறிவு வந்த பிறகு அனுபவிக்க முடியாது. புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. தூக்கம் வரும்போது தூங்கிடு. அது கிளாஸாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும். புரியுதா? அப்போ தான் இன்னொரு தடவை தூக்கம் இல்லாமல் போயிட போகிறேன் நீ. அது போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டேன். அது குரு சிஷ்ய சம்வாதம் இப்படி போகிற இதுக்கு பேர் சொப்பன புருஷன் ஆயிடுச்சு. இதுவும் தப்பான்னு திருப்பி வந்துட்டோன்னு பாருங்க, விடாமல் வராமல் பாருங்க. அதுதான் நீ கிளாஸ் மாத்திரம் விடாமல் பிடிச்சிக்கணும். இந்த முக்கிய பிராணன் உள்ள வரைக்கும் இதை விடக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு குரு கிடைக்கிற வரைக்கும் அவரை விட்டுறக்கூடாது. புரியுறதா? நமக்கு எப்படி இருந்தாலும் கோவிச்சிக்காமல் சொல்கிறாருல்ல, இன்னொரு ஆள் இப்படி கிடைக்காது, அதுட்டு பிடிச்சிக்கணும். அவங்கவுங்க குருவை பிடிச்சிக்கணும். புரியுதா? விடவே படாது. புரியுதா? கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அவர் நடக்க விடாமல் கெட்டியமாக பிடிக்கிறதில்ல, திருப்பி வாட்சியார்த்தமாக. அவர் சொன்ன கருத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். புரியுறதா? அவர்கிட்ட போய் கேட்கணும். அப்புறம் அவர் அவைலபிளாக இருக்கிற நேரத்தில் கேட்கணும். புரியுதா? நல்லா அவருக்கு தூக்கம் வர நேரத்தில் போய் சொன்னா, ஆமாம் அப்படி தான் இருக்கும் போய அப்படின்ட்டுவாரு. சம்சாரி தான் போ, அப்புறம் தான் உனக்கு மோட்சம் வரும் அப்படி சொல்லிடுவாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே 4 நாள் தூக்கல. புரியுதா? அது உபத்திரம். அதெல்லாம் ஒரு சமயம் பார்த்து கேட்கணும். எல்லாருக்கிட்டையும் சமயம் பார்த்து கேட்கணும். சாப்பாடு போட்டு வந்தோடனே மூக்குத்தி கேட்கக்கூடாது. முதல் சாப்பாடு 2 சாப்பாடு போட்டு இந்த ரத்தன கல், சேப்பு கல், மூக்குத்தி வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, அப்படின்னு வயிறு கொஞ்சம் நிறைஞ்ச உடனே அப்போ மெதுவாக கேட்கணும். புரியுதுல்ல? உடனே கேட்கக்கூடாது. இல்லைன்னா உப்பு நிறைய போட்டணும். சாரி அப்படி மூக்குத்தி கிடைக்கலண்ணா. இல்லை டபுள் ஐடியா நான் சொல்கிறேன்னு. எப்படி வாங்கலைன்னா எப்படி திருப்பி இவ தகராறு டெய்லியே தகராறு இருக்கு. மூக்குத்தியை வாங்கி கொடுத்துருவோம். இந்தா போ, ஒரு டூப்ளிகேட் மூக்குத்தி. இப்போ அக்ஷினி புருஷாக்கு வந்துட்டான். செகண்ட் புருஷன்னு என்ன புருஷா சொன்னேன்? எவனோ புருஷா, சொப்பன புருஷா. ஓகே, இப்போ 3வது புருஷாவுக்கு வர. இப்போ 3வது பார்த்துக்கு, அதுக்கு பேர் சுத்த புருஷா. புரியுதா? அங்கே தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த தூக்கத்துலேயும் நான் இல்லாமல் போயிடுறேன். நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கல, எதை பற்றி தெரிஞ்சுக்கல. அதனால் அந்த சுத்த புருஷா கூட நாட் குட்டு. அப்போ திருங்க ஏதத்து அமிர்தம் அபயம் ஏதத்து பிரம்மன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இதெல்லாம் இல்லையே. அப்போ விஸ்வ தைஜச பிராக்ஞா சைத்தன்யம் புரிஞ்சிக்க இந்திரனுக்கு ஒவ்வொரு தடவையும் 32 வருஷம் ஆகிறது. அப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய சமத்து! ஒரு கிளாஸ்லேயே தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு கேம்ப்லேயே முடிஞ்சுருது மொத்தத்துக்கு. புரியுதா? அவனுக்கு 96 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் 5 வருஷம் சேர்த்து 101 வருஷம் கழிச்சு தான் சதுஷ்பாத ஆத்மா கிடச்சிது. இவன் இந்த ஸ்வேத்துக்கு இது சின்ன பையனா, அதுதான் வரும்போதே சின்ன பையனாக வந்துடணும். புரியுதா? அவன் 9 தடவை கேட்டான், டக்குன்னு தத்துவமசி புரிஞ்சுத்து. இவர் பெரியவர் இல்லையா? அது பெரிய யானையிலலாம் போகக்கூடாது. 2 தந்தம் 4 தந்தம் உள்ள யானை ஐராவதம் இந்திராணி பக்கத்தில். புரியுதா? இதெல்லாம் ஒரு பெரிய கெட்டப் இருக்கும். இந்த கெட்டப் ஜாஸ்தி ஆக ஆக லேட் ஆகும்னு அர்த்தம். அந்த செட்டப்லாம் கலக்கணும். புரியுதா? அதுக்கு ரொம்ப லேட் ஆகும். புரியுதா? ஸோ இது 12 வருஷம் இருக்கிறது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா 12 + 12 டபுளாக சேர்த்துட்டே போகிறோம். நம்ம 12 முடியலையா, அடுத்த 12, அதுவும் முடியலையா, டபுள் என்ன 24 24 48, அதுவும் முடியலையா இன்ட்டு 2 48 × 2 வந்துட்டா, இந்திரன் வந்துட்டா.
புரியுது? இப்போ நான் கணக்கு எங்கேருந்து கணக்கு இங்கே தான் திருடப்பட்டது. புரியுது? அதுக்கப்புறம் 12 சொல்லிருக்க மாட்டேன் பாரு. ஏன்னா 100 மேலே ஆயுஸ் கிடையாது நமக்கு, இப்போ எல்லாம் கிடையாது. புரியுதா? அதனால் 96ஓட நிறுத்திட்டேன். அது வரைக்கும் நீ இந்த மரண பரியந்தம் இந்த விசாரம் பண்ணிட்டே இரு, கேட்டுட்டே இரு. புரியுதா? உபநிஷத். சப்போஸ் உனக்கு ஒரு 10 ஆள் கிடச்சிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து வச்சு ரூமில் போட்டு கதவை சாத்தி கிளாஸ் எடு. புரியுதா? அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு புரியும். இப்போ ஏன் உங்களை 300 பேரை இழுத்துட்டு வந்திருக்கிறது? எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதான் ரகசியம். இதை ஊர்லேயே சொல்லலை நீங்கள், இதை சீக்ரெட்டு. அப்போ இங்கே முரண்பாடு. உபனிஷத்து வாக்கியம் அத்திரைக பிரம்ம சமுஷ்ணுத்தே இருக்கிறது, ஆத்மா நித்யகா சர்வகதகா அப்படி சொல்கிறது, ஏக்ககான்னு சொல்கிறது. அப்போ சாதன சதுஷ்டியை காலமாகும் ஒழிய சொரூபம் காலமாகாது. அது புரிஞ்ச உடனேயே இம்மிடியட்டாக உனக்கு புரிஞ்சிடும். அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? மகவன் மர்த்தியம் வா இதகும் சரீரம். அழிவடையக்கூடிய மரணத்தின் பிடியிலிருந்து சரீரத்தை எப்படி ஜாயின் பண்ணிக்க முடியும்? பிரஜாபதி கிட்ட அவன் கேட்குறான். புரியுதா? 8-12-1 சாந்தோக்கியம் ஸ்ருதி வாக்கியம். அதில் என்ன சொல்கிறது? ரொம்ப பதக்கமான ஒரு மந்திரத்தில் இது ஒன்று. அதில் நவை சசரீரஸ்ய சதகா பிரியா பிரியோஹோ அபகதிரஸ்தி அசரீரம் பாவ சந்தம் ந பிரியா பிரியோஹோ சப்ரிஷதா. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் அந்த உபநிஷத்து கிளாஸில் கேட்டல்னா அப்படியே ஆனந்தமாக இருக்கும். அது புரியுதா? இங்கே சுருக்கமாக இருக்கணும். சரீர சம்பந்தம் உள்ள வரைக்கும் சம்சாரம் தொடரும். சரீர சம்பந்தம் உள்ளவரை சம்சாரம் தொடரும். சம்சாரம் தொடர்றதுக்கு, சம்சாரியாக இருக்கிறதுக்கு, நீ துக்கப்பட்டுன்னு இருக்கிறதுக்கு, ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு யாரையோ ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்படி 19 இவர் தான் பிரச்சனை இருக்கு அப்படி காட்டக்கூடாது. புரியுதா? அப்போ ஸ்பெசிஃபிக்காக காட்டமாச்சு அப்படின்னு காட்டக்கூடாது. யாருமே பிரச்சனை இல்லை. புரியுதா? நீயும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? இது புரியணும், புரியக்கூடாது. அப்படி தான் இது பிரச்சனை. எப்போ உனக்கு பிரியா பிரியம், பிரியம் அப்பிரியம், இப்படி நீனா ரூமில் போய் இப்படி ஒரு அமுத்திப்பாரு. நல்லா இருக்கமா. இதான் உன் உடம்பு உன் கை தானே. பிரியம் அப்பிரியம். புரியுதா? சரீரத்தில் இருக்கிறது. அந்த சரீரத்தை இது பிரியம் அப்பிரியம் இருக்குல்ல, இந்த சரீர அபிமானம் இருக்குல்ல. நம்ம இந்த 15 பதுங்கு குழியை அந்த சோஃபியா அட்டாக் பண்ணி வீழ்த்திட்டால ஒரே அட்டாக்ல செந்தூரில். அப்படி அவள் ஒரு மொத்தம் 3 நாள் தான் ஆப்ரேஷன், செந்தூர் ஆப்ரேஷன். நம்ம ஆப்ரேஷன் சொல்லு எவ்வளோ நாளாக, எவ்வளோ வருஷமாக, எவ்வளோ கேம்பாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த சரீர அபிமானத்தை எடுக்கிறதுக்கு திருட்டுப்பய பயங்கரவாதியோட மோசமானவன். புரியுதா? கூட இருக்கிறான். கூட இருந்துட்டே நம்மளை குழி பறித்து அந்த அமிர்தம் இருக்க முக்த புருஷ அதை தடுத்து நிறுத்துறான். புரியுதா உங்களுக்கு? ஏதோ பார்க்கல தான் இருக்கிறது, அந்த பக்கம் பலிச்சிஸ்தானில் இருக்குன்றதுலாம் தீவிரவாதிகள்லாம் தேடின்னு இருக்காதிங்க. பின்லேடன் மாதிரி இங்கே தான் இருக்கான், உள்ளறையே தான் இருக்கான். புரியுதா? அவனை தேடி கண்டுபிடிச்சி டக்குன்னு சோப்பியா ஒரு அணுகுண்டு போடு, ஆகாஷ் போடு, சரியா போயிடும். அப்போ சரீர சம்பந்த தியாகா மோட்சம். சரீர சம்பந்தா தியாகா மோட்சம். சரீர சம்பந்தன்னா அந்த சரீரத்தோடு நீ விட்டு உறவு வச்சிருக்க, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணு, அதுக்கு பேர் மோட்சம். சரீர சம்பந்த வியோகம் தான் பரமாத்மா ஐக்கியம். ஏன்னா ஏற்கனவே நீ பரமாத்மா தான். இந்த கன்ஃபியூஸ் ஐடியா உடம்பு மேலே நீ சரீரத்து மேலே அபிமானம் இருக்க, அதை எடுத்துரு. புரியுறதா? அப்போது கடைசியில் கன்க்ளூஷன் என்ன பண்ணுறாரு? 8-12 வரிசையாக வருதா நம்ம மந்திரம்? ஓகே. 8-12-3 ஏவம் ஏஷ சம்பிரசாதா அஸ்மாத் சரீராத் சமுத்திய பரம் ஜோதிகி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. சமுத்தானம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அபிமானத்தை விடுறது தான்
இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிருக்கார். இப்போ பரஞ்சோதி உபசம்பத்திய அதை வந்து நீ புரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய பிராப்பிய, அதுதான் காலையிலேருந்து பேசிட்டு இருக்கோம். உன்னுடைய சொரூபம் வந்து விஸ்வ தைஜச பிராஜ்ஞ. ஆனால் உண்மையில நீ யாரு? நீ வந்து பரமாத்மா ஸ்வரூபம். ஸ்வேன ரூபேன அப்படின்னா பரமாத்மா ரூபேன அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறார் வியாசாச்சாரியர். புரியுதா? அப்போ நீ எப்படிப்பட்டவன்னா உத்தம புருஷத்வன்யா பரமாத்மா இது உதாஹார். அதனால அக்ஷி புருஷா, விஸ்வ புருஷா, சொப்பன புருஷா, தைஜசா சுத்த புருஷா, பிராஜ்ஞம், அப்புறம் உத்தம புருஷா துரியம். நீ வந்து துரியம் ஓய். நீ அக்ஷி புருஷியோ இல்லை சொப்பன புருஷனோ அல்லது சொத்த புருஷனோ கிடையாது. புரியுதா? இங்கே நாங்கள் ஒரு இதுக்கு போயிட்டு வந்தோம். சத்தகூரு அது சுவாமிஜி வந்து கேலி பண்ணுவார். நான் ப்ராக்டிக்கலாக அப்போ தான் பார்த்தேன். நிஜமாவே ராத்திரி வேறு ஒரு டைம் ஆகிட்டுருக்கு. இங்கே வேறு வரணும். அது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது இப்போ வந்து சத்சங்கத்தை பாடுவோம் அப்படின்னு சொல்லி சத்தகூரு குரு சாகடிச்சிட்டான். சத்குரு வந்து சத்தகுருன்றான். ஆனால் அப்படிதான் சொல்லணும். இப்படி நம்மளை வந்து பழி வாங்குறாருல, இப்படிதான் பாடணும். சத்தகுரு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது விட்டுறக்கூடாது. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றாரு? முக்த பிரதிஜானாத் 4:2 வியாசாச்சாரியார் முக்தகா சாந்தோக்கிய 8:12-3 ஸ்வேன ரூபேன சொல்லிச்சே, அதை தான் முக்த ரூபேன முக்த ஸ்வரூபகா. உன்னுடைய ஸ்வரூபம் வந்து ஆனந்த ஸ்வரூபம். அதை வந்து நீ மிஸ் பண்ணிடாத. கன்விக்ஷன் பண்ணு. புத்தியில் வந்து இப்போ வந்து சரீரம் தான் நான், ஸ்தூல சரீரம் தான் நான், அதில் புத்தியில் கன்விக்ஷன் இருக்கு. அந்த கன்விக்ஷனை சேஞ்ச் பண்ணு. யூ ஆர் த ஆனந்த ஸ்வரூபா. அதை கன்விக்ஷன் பண்ணு. மீதெல்லாம் நீ மெதுவாக வரட்டும். புரியுதா? பிரதிஜானா இது பிரதிஜா வாக்கியம். சபதம் ஒரு சொல் இருக்கு, சங்கல்பம் ஒரு சொல் இருக்கு. இதெல்லாம் விட பெருசு வந்து பிரதிஜா, இன்னும் ஆழமான சொல். புரியுதா? நான் வந்து 15-16 வயசில் பிரதிஜா பண்ணினேன். இன்னி வரைக்கும் அந்த பிரதிஜால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். புரியுதா? பிரதிஜா அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகே, அந்த பிரதிஜா பரபிரம்மஸ்வரூபம் பரம்பைப பாரதம் பிரதிஜானாத். அந்த பிரதிஜானாத் நமக்கு வியாசர் சொல்லி இங்கே முக்தகனா என்னன்னா ஸ்வேனஸ்வரூபேன முக்த ஸ்வரூபன். உன்னுடைய ஸ்வரூபம் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம். இதை வந்து நீ புத்தியில் கிளாஸ் மேலே கிளாஸ் கேட்டு புத்தியில் கன்விக்ஷன் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் மெதுவாக உனக்கு புரிய வரும்போது அனுபந்த சதுஷ்டியம் சாதன சதுஷ்டியம் சொன்னோம் இல்லையா? அந்த சாதன சதுஷ்டியம் அது வந்து நமக்கு இது என்ன குமுலேட்டிவ் ஆக இது வந்து பலன் கொடுக்கும். புரியுதா? அந்த இன்ட்ரெஸ்டே பலனை கொடுத்துரும். அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து முக்த புருஷனாகணும்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை நம்ம இனிதே முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.